ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம பல்லவன் நடேசனை பார்த்து செத்துப்போன்னு சொன்ன உடனே, நடேசன் இருந்துட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விபரீத ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, அங்கிள் பல்லவன் பேசின இதையும் மனசில் வச்சுக்காதீங்க, அவன் ஏதோ கோவத்தில் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திடீர்னு நம்ம நடேசனோட வாயிலிருந்து மூக்குல இருந்துன்னு சொல்லி பிளட் வந்துக்கிட்டே இருக்குது. அதை நிலா பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கிள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவனுக்கு நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கல போல இருக்குது, நான் செத்து போனாவது அவன் சந்தோஷமாக இருப்பான்ல, அதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்ன அங்கிள் இந்த காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, உடனடியாக வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கூப்பிட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலா அடித்ததுனால கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. பல்லவனை சமாதானம் பண்ணுறதுக்காக நம்ம ந சேரன் பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடியே போகிறாங்க. நிலா ஏதோ கோவத்தில் அடிச்சிருச்சு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த ஆளுக்காக அண்ணி என்ன போட்டு அடிச்சிட்டாங்கல்ல, இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம அப்பா தானே, நீ அப்படி பேசினது ரொம்ப பெரிய தப்பு. உங்கள் அம்மா எப்பயோ விட்டுட்டு போனவங்க நிலாவும் சோழன்னு போய் கூப்பிட்டதுனால தான் வீட்டுக்கே வந்தாங்க. திடீர்னு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போனால் இதுக்கு அப்பாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாங்க. இதை கேட்ட பல்லவன் கோவப்படுறாங்க. அதோடு பிரேம முடிச்சிருக்காங்க.